ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பெசன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பேஸ்மெண்ட் பீமை பற்றி பார்க்க போகிறோம். பேஸ்மெண்ட் பீமுக்கு வந்து என்ன சைஸ் வைக்கலாம், அது மாதிரி காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டி என்னென்ன கவனிக்கணும், சரிங்களா? அது மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கு கீழே அந்த பிளிந்த் பீம் வரைக்கும் உள்ள அந்த காலத்துக்கு பாக்ஸ் போடலாமா இல்லை பலகை அடிக்கலாமா, எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்களோடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சிவில் அண்ட் பெசன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து என்ன சைஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா, 3/4 5 இன்ச்சு உயரம் வச்சுருக்கோம், சரிங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, சரிங்களா? அது மாதிரி பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு, சரிங்களா? இது எதுவும் மாறி இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த சைஸை வந்து கட்டாயம் செக் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்ம போட்டிருக்க ராடு வந்து கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், சரிங்களா? 10 mm + 8 mm சிரப்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து எல்லாத்துக்கும் இது வந்து கரெக்டாக இருக்காது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்தாப்பில், ஒவ்வொரு சாயில் கண்டிஷனுக்கு தகுந்தாப்பில், சரிங்களா, அது வந்து மாறும். இந்த பேஸ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங், சரிங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் இதே ராடு தானே, இதே சைஸ் தானே கேட்டால் கட்டாயம் இல்லை, சரிங்களா? அந்த ரூம் சைஸை பொறுத்து, அது மாதிரி ஒவ்வொரு ஃபேக்டர்ஸை பொறுத்து இது ஒவ்வொரு சைஸும் மாறும், சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு இந்த சைஸு கரெக்டு தானா, இந்த ராடு எல்லாம் கரெக்டு தானா அப்படிங்கிறதும், சிரப்ஸோட ஸ்பேஸிங் கரெக்டு தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சிரப்ஸ் வந்து 6 இன்ச்சு ஸ்பேஸிங் வச்சுருக்கோம். ஸோ அந்த 6 இன்ச்சு கரெக்டு தானே செக் பண்ணிக்கணும். கீழே கவர் பிளாக் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டி நான் கவர் பிளாக் வைக்கலை, காங்கிரீட் போடுறதுக்கு முன்னக்கூட்டி இது கவர் பிளாக் வச்சுட்டு தான் நம்ம வந்து காங்கிரீட் போடணும், சரிங்களா? ஏன் அப்படின்னா, கீழே வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வாட்ரு படையில் காங்கிரீட் போயிட்டு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டீல் வந்து கரோஷன் ஆகாது, காங்கிரீட் போயிட்டுனா, சரிங்களா? இதே இது காங்கிரீட் போல் இந்த பிரிக்குக்கு மேலே இருக்குது அப்படின்னா தண்ணி பட இந்த ஸ்டீல் வந்து ஈஸியாக கரோஷனாக வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதனால் கீழே கவர் பிளாக் வச்சிட்டோம் அப்படின்னா கீழே காங்கிரீட் செட்டில்மெண்ட் ஆயிரும். ஸோ இதனால் இதோட அந்த ஸ்டீலோட கரோஷனை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த காலம் வந்து நிறைய பேர் டவுட் கேட்காங்க. இந்த காலத்துக்கு வந்து நம்ம வந்து பலகை அடிக்கிறதா இல்லை பிளிந்த் பீம் போட்டோன்னா பாக்ஸ் ஷூ மார்க்கிங் பண்ணி பாக்ஸ் போட்டு அதுக்கடுத்து பிரிக் ஒர்க் பண்ணுறதா அப்படின்னு எது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பலகை அடிக்கிறது தான் பெட்டர். எதுக்கு அப்படின்னா, ஏன் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிக்கு கட்டியிருக்கோம். பிரிக்கு கட்டிட்டு நம்ம பலகை அடிக்கிறதுனால நம்ம இப்போ இதில் ஃபில் பண்ணுற சாயிலோட ப்ரெஷர் மூலமாக இது ரெண்டையும் பிடிச்சிக்கிறோம். இப்போ இதில் நம்ம காங்கிரீட் போடுறதுனால இந்த பிரிக்கையும் அந்த காங்கிரீட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணி இந்த காங்கிரீட்டோட கனெக்ட் ஆகுதுனால இதில் போடுற அந்த சாயில் ப்ரெஷர் மூலமாக இந்த ஜாயினில் வந்து கிராக் வரதை வந்து இது வந்து ரெடியூஸ் பண்ணும், சரிங்களா? இந்த பிரிக்கை வந்து தள்ள விடாது. சாயில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வாட்டர் வேறு அதை வச்சு கன்சல்டேஷன் பண்ணல, சாயில் ப்ரெஷர் அதிகமாக இருக்க போய் இந்த பிரிக்கை அப்படியே தள்ளும், இந்த போர்ஷன் அப்படியே தள்ளும். அதனால் இந்த ஜாயினில் வந்து கிராக் வரும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு அதை வந்து காங்கிரீட்டை வந்து நல்ல ஒரு பிடிமானம் வந்து அதிகமாக இருக்கும். காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலே காங்கிரீட் போட்டு அதுக்கு அடுத்து நம்ம மாற்றை வச்சு அந்த பேக் பண்ணுறதை காட்டிலும் காங்கிரீட்டை வச்சு நம்ம அந்த பிரிக்கையும் கனெக்ட் பண்ணையில் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதோட ஜாயினிங் பிடிமானம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிரிக் ஒரு கட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து காங்கிரீட் காலம் பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம அதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும், அந்த பிடிமானம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதே நீங்கள் பாக்ஸ் போட்டுறதா இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஏரியா கம்மினா அந்த மாதிரி போட்டுக்கலாம், சரிங்களா? ஆனால் அதோட இதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ், சரிங்களா? இதுதான் பெஸ்ட்டு ப்ராக்டிஸு. இது பாக்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதோட பிடிமானம் வந்து அதிகமாக இருக்காது, ஜாயினில் வந்து கிராக் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். நம்ம அந்த வுட் ஒர்க்கோட அலைன்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா, அந்த 9 இன்ச்சுக்கு அந்த 5 இன்ச்சு கரெக்டாக இருந்தாலே உங்களுக்கு வந்து அந்த அலைன்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு அந்த பிரிக் அவுட்டு வெளியே வந்துடக்கூடாது, கிராஸாக இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி எதுவும் பலகையில் எதுவும் கேப் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க, சரி? கேப் இந்த மாதிரி காலம் அந்த ஜாயினிங்கில் வந்து கேப் இருந்தது அப்படின்னா அது மூலமாக அந்த சிமெண்ட்டோட அந்த சிமெண்ட் கண்டென்ட் எல்லாமே லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் எங்கேயுமே லீக்கேஜ் வராத அளவுக்கு, ஓட்டை எதுவும் இல்லாத அளவுக்கு வந்து செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.